ஆமீன். ஒருவன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. இப்போ நம்ம விசுவாசிகளாக இருக்கிறோம், அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்குள்ளே ஒரு எண்ணம் உருவாகும், தகப்பனே உமக்கு பிரியமானதை நான் செய்யும்படி விரும்புகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது எடுக்க வேணாம், 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது சொல்லுவார், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அப்போ தேவன் பிரியமா படுகிற ஒரு காரியத்தை நம்ம செய்ய விரும்புகிறதா இருந்தால் அது எதுவாக இருக்கட்டும், விசுவாசம் நம்மை தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாற்றிவிடும். விசுவாசம் இல்லாமல் ஒருவன் தேவனுக்கு ஆமீன் பிரியமாய் இருக்க முடியாது. சரி, இப்போ விசுவாசம் யாரால் துவங்கப்படுகிறது? தேவனால் துவங்கப்படுகிறது. விசுவாசம் யாரால் முடிக்கப்படுகிறது? தேவனால் முடிக்கப்படுகிறது. பைபிள் சொல்லுது, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய தேவனை நோக்கி அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் கர்த்தரால் துவங்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம் கர்த்தரால் முடிக்கப்படுகிறது வரையிலும் நம்ம அவரை சார்ந்து வாழ வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கு. ஆனால் இந்த விசுவாசத்தை குறித்து பார்க்கும் பொழுது 2 விசுவாசம் இருக்கிறது. இருதயத்திலே வெளிப்படுகிற விசுவாசம், 2 செயலிலே வெளிப்படுகிற விசுவாசம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, இருதயத்திலே உண்டாகிற விசுவாசம், 2வது கிரியையில் வெளிப்படுகிற விசுவாசம். அப்போ ஒரு மனிதனில் விசுவாசம் இருந்தால் போதாது, அது என்ன செய்யப்பட வேணும்? வெளியில் கிரியை செய்ய வேணும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இருதயத்திலே உண்டாகும் விசுவாசம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இது வெளியே தெரியாது, இது இருதயத்துக்குள்ள இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது இருதயத்திலே உண்டாகிற விசுவாசம். 2வது இன்னொரு விசுவாசம் இருக்கு. அடுத்த வசனத்தை படிங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை. 2வது விசுவாசம் கிரியை செய்கிற விசுவாசம். இது ரட்சிப்பு உண்டாகும்படி வாயினால் அறிக்கையிடப்படுகிறது. அப்போ முதல் விசுவாசம் வரும் பொழுது உங்களுக்கு தெரியும், நீங்க 2வது அந்த விசுவாசம் செயல்படுகிற பொழுதுதான் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஓகோ இவன் விசுவாசி போல, இந்த குடும்பம் விசுவாச குடும்பம், இந்த சபை விசுவாச குடும்பம், இந்த பிள்ளைகள் விசுவாச குடும்பம். அப்போ நம்முடைய விசுவாசம் என்பது நம்முடைய கிரியையினால் வெளிப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை, நம்முடைய விசுவாசமானது கிரியையினால் வெளிப்படுது. இதை நான் சொல்லி வரும் பொழுது இன்னொரு வேத பகுதியை நம்ம வாசிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யாக்கோபு எழுதுகிற நிருபத்துக்கு வாங்க, யாக்கோபு எழுதின நிருபத்துக்கு வாங்க. இந்த 2ஆம் அதிகாரத்தை ஒன்று எடுங்க. யாக்கோபு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும் பொழுது அங்கே யாக்கோபு நிறைய காரியங்களை நமக்கு அழகாக சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. 17ஆம் வசனத்திலிருந்து தோத்திரம் வாசிக்க போறோம். 17. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால், உங்கள் விசுவாசம் கிரியைகளில் இல்லாமல் இருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். பாருங்க, நல்ல கவனிங்க. ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசம் இருக்கு, அந்த விசுவாசம் செயல்படவில்லை. ஒரு மனிதனுடைய இருதயத்தில் விசுவாசம் இருக்கு, அந்த விசுவாசம் செயல்படவில்லை அப்படின்னா அது எப்படி இருக்குமா? தன்னைத்தானே செத்ததா இருக்கும். அடுத்த வசனம், ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகளும் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, கிரியை இல்லாமல் உன் விசுவாசத்தை காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. பாருங்க, ஒரு மனுஷன் உங்களை பார்த்து கேட்கிறான். என்ன கேட்கிறான்? இப்ப நீ விசுவாசி தானே, கிரியையே இல்லாம உன் விசுவாசத்தை காண்பி அப்படின்னு ஒருத்தன் கேட்டா உங்களால காண்பிக்க முடியுமா? கண்டிப்பா காண்பிக்க முடியாது. ஆனா அந்த மனுஷன் என்ன சொல்லுவானா? என் விசுவாசத்தை என் கிரியையில என்ன செய்வேன்? காண்பிப்பேன். அதான் சொல்றார். விசுவாச கிரியை இல்லாத விசுவாசம் தன்னிலே
செத்ததா இருக்கும். தொடர்ந்து படிங்க. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. சொல்றார் இல்ல, நாங்க இருதயத்துல விசுவாசிச்சு நடக்கிறவர்கள் அப்படி நீங்க சொல்றீங்க. அப்ப பிசாசுக்கு உனக்கு ஆமீன் தோத்திரம் வேற்றுமே இல்லை. ஏன்னா நீங்க ஆண்டவர் உண்டுன்னு இருதயத்தில் விசுவாசிக்கிறாங்க. அதே விசுவாசம் தான் யாருக்குள்ளேயும் இருக்கு, பிசாசுக்குள்ளேயும் இருக்குல்ல. அப்ப விசுவாசிக்கும் பிசாசுக்கு என்ன வித்தியாசம்? பிசாசு விசுவாசிக்கிறான், அவனால் அந்த விசுவாசத்தை கிரியையில காண்பிக்க முடியாது. அவன் கிரிய வேற. அவன் கொல்லுகிறவன், அழிக்கிறவன், தீமை செய்கிறவன், பொறாமை கொள்ளுகிறவன், அடிக்கிறவன், சண்டையிடுகிறவன், வாக்குவாதம் பண்ணுகிறவன், எரிச்சலாய் இருக்கிறவன், தூஷித்து தெரிகிறவன், குறை சொல்லுகிறவன், குற்றம் சொல்லுகிறவன், அது அவனுடைய கிரியை. அப்போ அவனு ஆண்டவரை என்ன செய்யறான்? உன்னதமான தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி நடுங்கிறான்ல. ஆனா அவன்கிட்ட விசுவாசம் இருக்கு, அவனுக்கிட்ட பயம் இருக்கு. ஆனா இல்லை கிரியை இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்டு விசுவாசிக்கிற எனக்குள்ள விசுவாசமும் இருக்கிறது, கிரியும் இருக்கிறது. அப்போ தோத்திரம், நான் மாறுபட்டவன் அப்படின்னு அவர் சொல்லி வருகிறார். அடுத்த வசனத்தை படிங்க. வீணான மனுஷனே, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? சோத்திர, செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ, அவருடைய விசுவாச கிரியினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். பாருங்க, அழகா சொல்லி கொடுக்கிறார். ஆபிரகாம் விசுவாசித்தால் அது அவருக்கு நீதியாய் எண்ணப்பட்டு நம்ம படிக்கிறோம். அவருடைய விசுவாசம் இருதயத்தில் இல்லை. அந்த குழந்தையை எடுத்து என்ன செய்கிறார்? பலிபீடத்தில் படுக்க வைக்கிறார். அவர் தன்னுடைய விசுவாசத்தை எதிலே காண்பித்தார்? கிரியையிலே காண்பித்தார் அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்கிறார். அடுத்து விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறோமே. அடுத்து ஒரு வார்த்தை இருக்கு, கிரியை இல்லாத விசுவாசம் பூரணமானது அல்ல. எப்பொழுது நம்முடைய விசுவாசம் கிரியையில் வெளிப்படுகிறதோ அப்பொழுதுதான் விசுவாசம் நமக்குள்ளே பூரணப்படுகிறது. எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பிரதர். நீங்க நல்லா கவனிங்க, எல்லாரும் விசுவாசிகள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பிசாசே ஆண்டவரை விசுவாசிக்கிறான் இல்ல. அப்ப விசுவாசிகள் தான். நம்முடைய விசுவாசம் நம்மிலே பூரணப்பட வேண்டுமானால் அதை எதிலே வெளிப்பட வேணும்? கிரியையிலே வெளிப்பட வேணும். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்கள் விசுவாசம் கிரியை செய்யும் பொழுது உங்கள் விசுவாசம் பூரணப்படுகிறது. அவ்வளவுதானா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. அடுத்த வசனம் வாசிமா. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். சரி, எப்பொழுது ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அறியப்பட்டார் அப்படின்னு உங்களை பார்த்து பைபிள் சொன்னா தோதர், எப்பொழுது ஆபிரகாமுடைய விசுவாசம் செயலிலே வெளிப்பட்டதோ அப்பொழுது அவர் தேவனுக்கு சிநேகிதனாய் எண்ணப்பட்டார். இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். எப்பொழுது ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதன் ஆனார்? ஆண்டவர் எப்பொழுது ஆபிரகாமை என் சிநேகிதனாகி ஆபிரகாம் என்று சொன்னார் அப்படின்னா, எப்பொழுது அவருடைய விசுவாசம் செயலிலே வெளிப்படுகிற அளவிற்கு அவர் பூரணப்பட்டதோ அப்பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து என் சிநேகிதனே என்று அழைத்தார். அப்ப இன்னைக்கு பகல் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய விசுவாசம் பூரணப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேணும்? உங்கள் விசுவாசத்தை உங்கள் விசுவாசத்தை கிரியையிலே காண்பிக்க வேணும். 2, நீங்க விசுவாசிக்க வேண்டியவருக்கு சிநேகிதர்களாக வேண்டுமானால் உங்களுடைய விசுவாசம் கிரியையில் காண்பிக்கப்பட வேண்டும். நல்ல வார்த்தை இல்ல? தொடர்ந்து வாசிமா. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. நீங்கள் நீதிமானாக்கப்பட வேண்டுமானால் உங்களுடைய விசுவாசம் கிரியையில் வெளிப்பட வேண்டும். 3வது காரியம் சொல்ற. முதல்ல என்ன சொன்னார்?
ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆரம்பத்திலே சொன்ன நிறைய சொல்லலாம். நீ தேவனுக்கு பிரியமான ஒருவனாய் இருக்க வேண்டுமானால் உன் விசுவாசத்தை கிரியிலே என்ன செய்ய வேண்டும்? காண்பிக்க வேண்டும். ரெண்டாவது என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? சத்தமா சொல்லுங்க. கேட்கல? தேவனுக்கு சிநேகிதனாக நீங்கள் இருக்க வேண்டுமானால் உங்கள் விசுவாசத்தை கிரியிலே காண்பிக்க வேண்டும். மூணாவது என்ன சொன்னேன்? உங்கள் விசுவாசம் பூரணப்பட வேண்டுமானால் உங்களுடைய விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? கிரியிலே காண்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் நீதிமான்களாக்கப்பட வேண்டுமானால் உங்களுடைய விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? கிரியையிலே காண்பிக்கப்பட வேண்டும். எத்தனை காரியம் சொல்லியிருக்கேன்? 4 காரியம் சொல்லியிருக்கேனா? தொடர்ந்து படிங்க பார்க்கலாம். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பி விடப்பட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் உயிருள்ள விசுவாசமாய் இருக்க வேண்டுமானால் தோத்திரம் செயல்படுகிற விசுவாசமாய் இருக்க பிரயாசப்படுங்க. இல்லைன்னா நம்ம எத்தனை வருஷம்தான் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் விசுவாசிக்கிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன். சிலர்லாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விசுவாச பிரமாணத்தை சொல்லுவாங்க. நான் இவரை விசுவாசிக்கிறேன், பிதாவை விசுவாசிக்கிறேன், குமாரனை விசுவாசிக்கிறேன், அப்போஸ்தலர்களை விசுவாசிக்கிறேன், ஜெபத்தை விசுவாசிக்கிறேன், ஞானஸ்நானத்தை விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன் அப்படி ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்து மறுபடியும் இதைத்தான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவாங்க. அடுத்து மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் செத்த விசுவாசம். அந்த விசுவாசம் உயிருள்ள விசுவாசமாக இருக்க வேண்டுமானால் அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? கிரியையில் காண்பிக்கப்பட வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு குறிப்பிட்ட மனிதன் என்ன செய்தான்? விசுவாசத்தை வெளிப்படுத்தினான். அதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கொண்டு வந்துச்சு. அந்த மனிதனை எக்ஸாம்பிளா உங்களுக்கு சொல்ல போறேன். மார்க் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை சீக்கிரமா நம்ம படிக்க போறோம். அந்த 10ஆம் அதிகாரத்திலிருந்து நான் பலமுறை பிரசங்கம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி அதிகாரத்தை படிங்க பார்க்கலாம். வசனத்தை படிங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உன்னுடைய விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே ஒரு மனிதனுடைய விசுவாசம் பாராட்டப்படுகிறது. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. இங்கே ஒரு மனிதனுடைய விசுவாசம் பாராட்டப்படுகிறது, புகழப்படுகிறது. 4 பேர் முன்னாடி இயேசு அந்த மனிதனை புகழ்ந்து பேசுகிறார். 4 பேருக்கு முன்னாடி அவனுடைய விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது? அங்கீகரிக்கப்பட்டதாய் அறிவிக்கப்படுகிறது. அந்த மனிதன் யார்? ஒரு குருடன். இந்த மனிதனுடைய விசுவாசம் செயலிலே காண்பிக்கப்பட்டதை ஆண்டவர் கண்டு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ போகலாம், உன்னிடத்திலிருந்து வெளிப்பட்ட விசுவாசம் உன்னுடைய சுகத்திற்கு உதவி செய்தது அப்படின்னு சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நமக்குள் இருக்கிற விசுவாசம் செயல்படும் பொழுது அது நமக்கு மட்டுமல்ல அநேகருக்கு உதவி செய்கிறதாக, பயனுள்ளதாய் மாறுகிறதாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அதனாலதான் இந்த இடத்துல நம்ம படிக்கும் பொழுது தோத்திரவனுடைய விசுவாசம் உனக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது, விடுதலையை கொண்டு வந்தது, அற்புதத்தை கொண்டு வந்தது. அது போல இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்குள்ளேயும் அந்த விசுவாசம் மாற்றங்களை கொண்டு வர வாழ்த்துகிறேன், விடுதலையை கொண்டு வர வாழ்த்துகிறேன், சுகத்தை கொண்டு வர வாழ்த்துகிறேன், அற்புதத்தை கொண்டு வர வாழ்த்துகிறேன். உங்கள் விசுவாசம் உங்களிலே செயல்படுவதாக. அல்லேலூயா. அதனால் வருகிற அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக. இப்ப இந்த மனுஷனுடைய விசுவாசம் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப பாருங்க, பார்க்கலாம். 42ல இருந்து வாசிங்கப்பா. விசுவாசம் எப்படி செயல்படுது?
அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, இயேசு அவனை கிட்டி வர செய்து, யாருமா? மார்க் 10ஆம் அதிகாரம் 52 எத்தனாவது சொன்ன மக்கள்? வார 46ல இருந்து வாசிமான 46. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்பட்டு திமேயுவின் மகனாகிய போகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்னும் குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். பாருங்க, இங்க ஒரு மனுஷனை குறித்து பைபிள் சொல்லுது. இவன் ஒரு குருடன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வழியிலே அமர்ந்து என்ன செய்து கொண்டிருந்தானாம்? பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். சரி, போறோம். இதுக்கு மேல போனா நமக்கு நேரம் ஆயிரும். அடுத்த வசனம் வாசி. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மனிதனுடைய விசுவாசத்தை இயேசு எப்படி கண்டார்? நம்ம பார்க்க வேண்டியது அதான். இந்த மனிதனுக்குள்ள இருந்த விசுவாசம் எப்படி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு? இந்த மனிதனுக்குள்ள இருந்த விசுவாசம் எப்படி மற்றவர்கள் கண்டார்கள்? இதை வேதத்தில் வாசிக்கும் பொழுது முதலாவது எல்லா மனிதர்களும் அந்த இடத்துல நிறைய பேர் உட்கார்ந்து பிச்சை கேட்டாங்க. தேவை உள்ளவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. எதிர்பார்ப்புடையவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. வாஞ்சிக்கிறவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா எல்லா மனிதர்களும் மௌனமாய் இருக்கும் பொழுது இவன் கூப்பிட்டான். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் கவனிங்க. பர்திமேயுவின் விசுவாசம் கூப்பிடுதலில் வெளிப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க. பர்திமேயுவின் விசுவாசம் கூப்பிடுதலில் வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, நம்ம விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆனால் இப்ப பாரம்பரியத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களுக்கும் ஆவிக்குரிய நிலையில் ஆராதிக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. தோத்திரம். விசுவாச வாழ்க்கையை முன்னிறுத்தி ஆராதிக்கிறவர்களும் பாரம்பரியத்தை முன்னிறுத்தி ஆராதிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஏன்னா அவர்களுடைய கூப்பிடுதலுக்கும் இவங்க கூப்பிடுதலுக்கும் என்ன இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். ஒரு பாரம்பரியத்தை முன்னிறுத்தி ஆண்டவரை கூப்பிடுகிற ஜெபிக்கிற ஒருத்தங்களை நம்ம ஜோமன வச்சோம்னு சொன்னா அவங்க யாருக்கு டிஸ்டர்ப் இல்லாம மௌனமா தோத்திரம் அவர்கள் கேட்க ஜோமனுவாங்க. ஆனா விசுவாசத்தை முன்னிறுத்தி ஒரு பிள்ளையை வாழ்கிற ஒரு பிள்ளையை நம்ம ஜோமன சொன்னா 50 பேர் இருந்தா 50 பேருக்கும் கேட்கும், 20 பேர் இருந்தா 20 பேருக்கும் கேட்கும். அவனுடைய கூப்பிடுதல் சாதாரண சப்தத்திற்கு அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய விசுவாசம் செயல்படுவதே காரணம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் கிறிஸ்தவன் அதனால ஜெபம் பண்றேன், சத்தம் கம்மியா தான் இருக்கு. நான் ஆலயத்திற்கு போகிறவன் அதனால ஜெபம் பண்றேன், அவன் சத்தம் கம்மியா தான் இருக்கு. நானே ஒரு இறைவன் பிள்ளை, ஒரு தேவனை ஆராதிக்கிறவன், அதனால் என் விசுவாசம் அப்படித்தான் இருக்கும். நான் பாரம்பரியமா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், அவன் சத்தம் அப்படித்தான் இருக்கும். மக்களே, ஒரு மனிதனுடைய விசுவாசம் அவனுக்குள்ள செயல்படுமானால் அவனுடைய தொனிய கண்டா புரியும். இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போ பாரம்பரியத்தை முன்னிறுத்தி ஜெபிக்கிறவனுக்கும் விசுவாசத்தை முன்னிறுத்தி ஜெபிக்கிறவனுக்கு வித்தியாசம் உண்டு. காரணம், அவன் கூப்பிடும்போ 4 பேருக்கு கேட்கும், அவன் ஜெபிக்கும் 4 பேருக்கு கேட்கும், அவன் ஜெபிக்கும் 4 பேருக்கு கேட்கும். காரணம், அவனுடைய விசுவாச அளவின்படி அவனுடைய தொனியின் அளவும் இருக்கும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க? அல்லேலூயா. இப்ப தெரியுதா நம்முடைய பிள்ளைகள் ஏன் சத்தமா ஜெபம் பண்றாங்க? சும்மா ஜெபம் பண்ணுங்கம்மா, கொஞ்சம் அமைதியா ஜெபம் பண்ணுங்க, நம்ம வீடு கேட்க ஜெபம் பண்ணுங்க. அது விசுவாச அளவு. ஒருத்தன் நல்லா விசுவாசிக்கிற ஆண்டவரே நீர் ஆண்டவே அப்படி தைரியமா ஜெபம் பண்றான்னா அவன் விசுவாசம் உள்ள உயிரோட இருக்குன்னு அர்த்தம். அப்பா அப்படின்னு சொல்றான்னா உள்ள சுவாலி முடிஞ்சு நொண்டி ஆகி கிடக்குன்னு அர்த்தம். எல்லாம் நொண்டி விசுவாசிகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கு, நல்லது. நான் பொதுவாக இப்படி கேட்க மாட்டேன், இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சப்பானி விசுவாசி கூட்டம், நொண்டி விசுவாச கூட்டம், ஒரு பக்கம் பக்கவாதம் வந்த விசுவாச கூட்டம் இருக்கும். ஜெபம் பண்ண சொல்லுன்னா வாயை திறக்க மாட்டான், பாட்டு பாடுனா
ஒரு இளவும் கேட்காது. வெளியே கை தட்டுனா இப்படி தட்டுவான், வெளியே கேட்டாக்கும். அப்போ வெளியே இருந்து பார்க்கும், என்னாடி கத்தர் விசுவாத்திரம். இது விசுவாசம் செத்து போன கூட்டம். இப்போ எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அப்போ கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு, சத்தமாக சொல்லுங்க. அப்போ எல்லாம் ஜோர ஒரு கைத்தட்டு கூட. செத்து போன விசுவாச கூட்டம் தான் இருக்குது. அப்படியே ஒரு அல்லேலியா சொல்லிருங்க. அதுதான் பரிதிமே. ஆண்டவர் பார்த்து அவன் சத்தத்திலே பார்த்தா, ரைட் இவன் விசுவாசிக்கிறான், சத்தத்திலே தெரிஞ்சு போச்சு. அல்லேலியா சொல்றானா பரவாயில்ல, இது விசுவாசிக்கிற கூட்டம். அல்லேலியா சொல்றது தொனி அதிகமா இருக்கு, இது விசுவாசிக்கிற கூட்டம். ஜெபிக்கிற சத்தம் அதிகமா இருக்கு, ரைட், இது விசுவாசிக்கிற கூட்டம். ஆராதிக்கிற சத்தம் அதிகமா இருக்கு, இது விசுவாசிக்கிற கூட்டம். அந்த குடும்பத்தில் குடும்ப ஜெபம் சத்தம் வெளியே கேக்கு, ரைட், இது விசுவாசிக்கிற கூட்டம். நீங்க நல்லா கவனிங்க. பவுலும் சீலாவும் பைபிளை நம்ம படிக்கல, இருக்கிறது எங்க? சிறையில். ஆனா பாடுகிறது 4 பேருக்கு கேட்டுச்சு, ஆராதிச்சது 4 பேருக்கு கேட்டுச்சு. ஆமேன், தோத்திரம். அதுக்குன்னு சொல்லி ஊழையிடப்படாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க, அது வேற ஆவி. ஒரு ஆமேன் சொல்லுங்க. சொல்லுமே, எல்லாம் சொல்லணும்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? அப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிற பாடம் அதுதான். ஆராதிக்கிறது வெளியே கேட்டுச்சு, ஜெபிக்கிறது வெளியே கேட்டுச்சு, துதிக்கிறது வெளியே கேட்டுச்சு. ஆமீன். தேவனை மைமைப்படுத்துறது வெளியே கேட்டுச்சு. காரணம் என்ன? இது கடமைக்கா விசுவாசிக்கிற கூட்டம் இல்லை, இருதயத்தில் விசுவாசிக்கிற கூட்டம் இல்லை. இது விசுவாசத்தை கிரியையில வெளிப்படுத்துகிற கூட்டம். அதனால தான் சிறையில மற்றவங்க கேட்டாங்க, தேசத்துல மற்றவங்க கேட்டாங்க, தெருவில் மற்றவங்க கேட்டாங்க, சமுதாயத்தில் மற்றவங்க கேட்டாங்க. அவங்க சபையில் ஆராதனை நடக்கும் பொழுது சமுதாயம் கேட்டுச்சு, ரைட்டு, அந்த சபை விசுவாசிக்கிற சபை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கூப்பிடுதலில் வெளிப்படுகிற அவருடைய விசுவாசத்தின் கிரியை. நிறைய பேர் சும்மா இருந்தாங்க, நீங்க மட்டும் கூப்பிட்டார்ல. அதான் எப்படி கூப்பிட்டாரா? இயேசுவுக்கு கேட்கிற அளவுக்கு கூப்பிட்டுருக்கார், எல்லாருக்கும் கேட்கிற அளவுக்கு கூப்பிட்டு இருக்கார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை கூப்பிடுகிறான் என்றால், ஜெபிக்கிறான் என்றால், துதிக்கிறான் என்றால், ஆராதிக்கிறான் என்றால், அவர் தன்னுடைய சப்தத்தை கேட்க விரும்புகிறார் என்று சொன்னால் அவனுடைய விசுவாசம் செயல்படுகிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா. அதே விசுவாசம் செயல்பட ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்குது பாருங்க. அடுத்த வசனம் ஒரு வார்த்தையை படிங்கப்பா. அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். ராமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது நீங்க எழுதிக்கிடணும், ஒருவனுடைய விசுவாசம் சோதனையை, தடையை, போராட்டத்தை சந்திக்கிறது என்று சொன்னால் அவனுடைய விசுவாசம் செயல்படுகிறது என்ற அர்த்தம். ஒரு மனிதனுடைய விசுவாசம் தடையை சந்திக்குது, ஒரு மனிதனுடைய விசுவாசம் போராட்டத்தை சந்திக்கிறது, ஒரு மனிதனுடைய விசுவாசம் விமர்சனத்தை சந்திக்கிறது, ஒரு மனிதனுடைய விசுவாசம் எதிர்ப்பை சந்திக்கிறது. அப்படின்னா ரைட்டு, அவன் விசுவாசம் செயல்படுதுன்னு அர்த்தம். எப்பவுமே புரியணும், இந்த மனிதனுடைய விசுவாசம் வெளிப்பட ஆரம்பித்த பொழுது அவனுடைய விசுவாசத்திற்கு தடை வருதில்ல, தடை வருதில்ல. பைபிள் என்ன சொல்லுது? அவன் பேசாமல் இருக்கும்படி. சொல்லுங்க அந்த வார்த்தைய. அவன் விசுவாசம் கிரியை செய்யாமல் இருக்கும்படி. குடும்பத்தினுடைய விசுவாசம் செயல்படாம இருக்கும். போதும் நிறுத்து, போதும் சும்மாரு, பாடாம இரு, ஆராதிக்காம இரு, ஜெபிக்காம இரு, வேதம் வாசிக்காம இரு, ஆலயத்துக்கு போகாம இரு. அவனுடைய விசுவாசம் தடையை சந்திக்குமானால் அவனுடைய விசுவாசம் செயல்படுகிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு போராட்ட களம். யாருடைய விசுவாசம் செயல்படுமோ கிரியை நடந்துரும். பிசாசுக்கு தெரியும் யாருடைய விசுவாசம் செயல்படுமோ, யாருடைய விசுவாசம் செயல்படுமோ, யாருடைய விசுவாசம் கிரியை செய்யுமோ அவனால வீட்டுக்கு மாற்றம் வரும், அவனால கிராமத்தில் மாற்றம் வரும், அவனால தேசத்தில் மாற்றம் வரும், அவனால சபையில மாற்றம் வரும். அதனால விசுவாசத்தை கிரியையில வெளிப்படுத்தணும். தாம் விசுவாசம் பூரணமாகணும்னு நினைக்கிற பிள்ளைக்கு விரோதமா சத்துரு பல கங்கணங்களை, பல விதங்களில் அவன் விசுவாச சோர்வத்தை கொண்டு வர
அவன் விசுவாசத்தில் சோர்வை கொண்டு வர, அவன் ஜெபத்தில் சோர்வை கொண்டு வர, அவன் விசுவாசத்தை செயல்படாம இருக்க தந்திரங்களை பயன்படுத்துவான். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுது உங்களுக்கு புரியுதாம்மா? நீங்க நல்லா கவனிங்க. அதான் சும்மாவே சபைக்கு வந்துட்டு போவான், ஒரு பிரச்சனை இருக்காது. இனி ஆண்டவருக்கா எதையாக செய்யணும்னு அந்த பிரசங்கத்தை கேட்டுதான் ஒரு தீர்மானம் எடுப்பான். அன்னைக்கு சாயந்தரம் வீட்டில் இருக்கும், நீ பெந்தேகோஸ்துக்கு போனதெல்லாம் போதும். அவ்வளவு நாள் சும்மா வருவான், சும்மாவே போவான், யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா அன்னைக்கு தான் மனசுல நினைப்பான், இனி ஞான ஸ்நானம் எடுக்கணும், இனி ரட்சிக்கப்படணும், இனி ஆண்டவருக்கா வாழணும்னு தீர்மானிப்பான். அந்த வாரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து பிசாசு சொல்லுவான், மனுஷன் சொல்லுவான், மனுஷனை சொல்ல வைப்பான். இனி அங்க போண்டா, இங்க வரணும், அப்படி போறதா இருந்தா இங்க வந்துட்டாங்க போன. அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடணும், ரைட்டு, என் விசுவாசம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கு, செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. சாத்தானுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் விசுவாசம் என்ன செயல்பட ஆரம்பிச்சிடும். இவன் விசுவாசம் செயல்பட ஆரம்பிச்சா இவன் அப்படியே புருஷனை கூட்டிட்டு போயிருவான், இவன் அப்படியே மனைவியை கூட்டிட்டு போயிருவான், இவன் பிள்ளைகள் இவன் கூட போயிரும், ஏன் எண்ணிக்கை குறைஞ்சு போகும், இவன் வீட்டுல விடுதலை வரும். இவன் விசுவாசம் செயல்பட ஆரம்பிச்சா என்னால இந்த வீட்டுக்குள்ள கிரியை செய்ய முடியாது. பிசாசு பிளான் பண்ணிடுவான், என்னால இந்த குடும்பத்தில் செயல்பட முடியாது. இவன் விசுவாசம் செயல்பட ஆரம்பிச்சா என்னால இந்த வீட்டுக்குள்ள கிரியை செய்ய முடியாது. அதனால விசுவாசத்திற்கு தடையை, விசுவாசத்திற்கு தடையை, விசுவாசத்திற்கு தடையை, விசுவாசத்திற்கு விரோதமான போராட்டத்தை பிசாசு கொண்டு வருவா. இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் கவனமா இருக்கணும். நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன நினைக்கிறீங்க? யூதா நிருபத்தை எடுங்க பார்க்கலாம். யூதா நிருபத்தை எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதா நிருபத்தை எடுங்க. அதுல இடதுகை பக்கத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 3ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில். பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் எவ்வளவு கவனமா இருந்திருக்கிறார். பொதுவான ரட்சிப்பை, சரி, யூதா என்ன சொல்றார்? பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் கருத்துள்ளவனாய் இருக்கையில். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டு விசுவாசத்திற்காக, பாருங்களேன், விசுவாசத்திற்காக நீங்க தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அல்லேலூயா. கிரியை செய்கிற விசுவாசத்திற்கு சொந்தக்காரர்களுக்கு யூதா சொல்லுகிறார், பிள்ளைகளே, விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது உங்களுக்கு அவசியமாய் இருந்துச்சு. அல்லேலூயா. அப்ப கிரியை செய்கிற விசுவாசம் ஒரு போராட்ட களம்னு சொல்லுகிறார். தோத்திரம். கிரியை செய்கிற விசுவாசம் தைரியமா செயல்படணும்னு சொல்றார். எந்த பிள்ளை தன்னுடைய விசுவாசத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறானோ அவன் தைரியமா போராடணும். அப்படின்னா உங்க விசுவாச விளக்கை, உங்கள் விசுவாச விளக்கை அணைத்து போடுவதற்கு சாத்தான் பல சூழ்நிலைகளை செய்யும் பொழுது அவன் சொல்றபடி நீ கேட்காத. இங்க பர்திமேயு முன்னிலும் அதிகமா. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், அவன் கூப்பிடுகிற சத்தத்தில் அவன் விசுவாசம் வெளிப்பட்டதை இயேசு கண்டார். இரண்டாவது, அந்த மனிதன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுடைய விசுவாசம் அவன் போராட்டத்தை, தடையை சந்தித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், ரைட்டு, இவன் விசுவாசம் போராட்டத்தை சந்திக்குது, அப்படியானால் இவனுடைய விசுவாசம் செயல்பட ஆரம்பித்திருச்சு. மூன்றாவது, அந்த மனிதன் விசுவாச தடையிலும் தன்னுடைய போராட்ட களத்திலே அதை துணிந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சான். பாருங்க, ஆண்டவர் பார்த்தார், விசுவாசத்துக்கு தடை வருது, விசுவாசத்துக்கு போராட்டம் வருது, நிலை நிற்க முடியாம, ஊழியம் செய்ய முடியாம, ஆண்டவர் ஆராதிக்க முடியாம, தெய்வ சித்தம் செய்ய முடியாம சத்துரு தடைகளை கொண்டு வருகிறான். ஆனா என் பிள்ளை சத்தத்துக்கு கீழ்ப்படியல, என் பிள்ளை உலகத்துக்கு கீழ்ப்படியல, தடையை பார்த்து பயப்படவில்லை. ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. எங்க? அங்க 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 தோத்திரம் 10ஆம் அதிகாரம். இயேசு நின்று, ஆமென். தோத்திரம் முந்தின வசனம். அவன் பேசாதிருக்க
அவன் பேசாமல் இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அதிகமாய் கூப்பிட்டான். பாருங்க, விசுவாசத்துக்கா போராட ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. நிறுத்துன்னு சொல்றான், முடியாதுன்ட்டான். பேசாதே, நான் முடியாதுன்ட்டான். பிள்ளைகளே, இன்றைக்கு பகல்வெளி கத்த சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாச விளக்கை அணைப்பதற்கு, உன்னுடைய விசுவாச கிரியைகளை அணைப்பதற்கு தோத்திரம் சத்துரு பல வழிகளை உயர்த்தி கொண்டு வருவான். அவை சூழ்நிலைகளாய் இருக்கலாம், பண பிரச்சனைகளாய் இருக்கலாம், மனிதனுடைய வார்த்தைகளாய் இருக்கலாம், மனிதனுடைய தூசிப்பின் சப்தங்களாய் இருக்கலாம், குறை சொல்லுகிற வார்த்தைகளாய் இருக்கலாம், விமர்சிக்கிற வார்த்தைகளாய் இருக்கலாம். இதெல்லாம் குப்பைன்னு நினைச்சிட்டு அந்த விசுவாசத்திற்காய் போராடு. ஒரு நாள் சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமத்தில் பவுல் சொன்னது போல உன்னுடைய விசுவாசம் வெற்றி பெறுகிற ஒரு நாள் வரும். உன்னுடைய விசுவாசம் வெற்றி பெறும். ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், உலகத்தை கண்டு சோர்ந்து போகாதே, மனிதனை கண்டு சோர்ந்து போகாதே, வார்த்தைகளை கண்டு சோர்ந்து போகாதே, மனித சூழ்நிலைகளை கண்டு தோர்ந்து போகாதே. இன்னைக்கு அருமையான பகல் வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசியே, உன்னுடைய விசுவாசம் வெற்றி பெறும். என் மகனே, தொடர்ந்து போராடு, தொடர்ந்து போராடு, தொடர்ந்து போராடு, தொடர்ந்து போராடு. விசுவாசத்திற்காய் போராடு, சத்தியத்திற்காய் போராடு. உனக்குள்ள எழும்பி வருகிற கிரியை செய்கிற கிருபை பொருந்தின விசுவாசம் உன்னில் செயல்பட இன்னும் போராடு. தடைகளை கண்டு துவண்டு போகாதே, சூழ்நிலைகளை கண்டு துவண்டு போகாதே, மனித வார்த்தைகளை கண்டு தொடர்ந்து போகாதே. ஓடு ஓடு ஓடு. இப்ப ஒரு கணம் ஆவியில ஜோமண்ணே, இவைகள் எல்லாம் உன்னை அணைத்து போடத்தக்கவைகள் அல்ல. விசுவாசத்தை கட்டு, விசுவாசத்தை கட்டு. பர்திமேயுவை போல தடையை புரிந்துகள், தடையை புரிந்துகள், தடை செய்கிறவனை புரிந்துகள், தடையை புரிந்துகள், தடை செய்கிறவனை புரிந்துகள், அவனை தூரப்படுத்து. நீ ஓடு, நீ ஓடு. விசுவாசத்திற்காய் நல்ல போராட்டத்தை போராடு. நீ போராட்டத்திலே கலந்துகள். ராமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல நான் கண்ட ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். இந்த மனிதனுடைய விசுவாசம் செயல்படுகிறதற்கு முயற்சி செய்கிற நேரத்தில் அவனுடைய விசுவாசத்தை அணைக்க நினைக்கிறது யார் நினைக்கிறீங்க? யார் நினைக்கிறீங்க? எப்ப இயேசுவோடு கூட யார் யார் இருந்தா, யார் யார் இருந்தாங்க? அந்த இடத்துல பைபிள் சொல்லுது, அவரும் முதல் வசனமா 40 வந்தார்கள், அவரும் அவருடைய சீஷர்களும். எப்ப சீஷர்கள் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். நம்பர் 2 திரளான ஜனங்களும். பாருங்க, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை தொடர்ந்து வந்தோமே. அப்ப இவ்வளவு நாள் ஆண்டவரை தொடர்ந்து வந்தவனே, இவன் விசுவாசி, இவன் ரட்சிக்கப்பட்டவன், இவன் ஆண்டவரை பின்பற்றுகிறவன், இவன் ஆண்டவரை சேவிக்கிறவன், இவன் அவர் கூட தானே போயிட்டு இருக்கான். ஆனா இயேசு கூட போறான். அடுத்தவன் விசுவாசத்தை அணைக்கிறவனா இருக்கான். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாச தடைகள் அடையாளம் காணணும். எப்ப இவனு யார் கூட ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசர். இந்த கூட்டத்தில் இருந்துட்டு சும்மா இல்ல பாடாதல இவன் போறான், அல்லேலூயா ஓசன்னான்னு போறான். அப்ப இங்க ஒரு பிள்ளை இயேசப்பான்னு கூப்பிடு, சும்மா இல்ல. இப்ப இவன் பின்தொடருகிறான், ஆனா இவனுக்கு இடையூறா இருக்கான். இவன் தொடருகிறவன், இவனுக்கு இடையூறு. இவன் விசுவாசி, இவனுக்கு இடையூறு. இவன் ஊழியக்காரன், அவனுக்கு இடையூறு. இவன் பின்பற்றுகிறவன், அவனுக்கு இடையூறு. நீங்க நல்லா கவனிக்கணும். விசுவாசத்துல வளர நினைக்கும் பொழுது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை அணைக்கிறதுக்கு பிசாசு இயேசுக்கு பின்னால வெள்ளை துணி போட்டுக்கிட்டு, இயேசுக்கு பின்னால தன்னை ரொம்ப சத்தியம் தெரிஞ்சவனா நினைச்சு நடிச்சுட்டு நடப்பான் தெரியுமா, இவனைத்தான் பயன்படுத்துவான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? தனக்கும் தெய்வத்திற்கு இடையில ரொம்ப உறவு இருக்கிற மாதிரி காட்டிக்குவான் தெரியுமா.
தான் பெரிய விசுவாசி மாதிரி காட்டிக்குவான் தெரியுமா? தான் ரொம்ப ஜெபிக்கிறவ மாதிரி காட்டிக்குவான் தெரியுமா? தான் ஊழியத்தை ரொம்ப நேசிக்கிறவ மாதிரி காட்டிக்குவான் தெரியுமா? பாஸ்டரை ரொம்ப நேசிக்கிற மாதிரி காட்டிக்குவான் தெரியுமா? இயேசுதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி தெரிவான் தெரியுமா? அவனையே உன் விசுவாசத்தை அணைப்பதற்கு பிசாசு ஆயுதமாக்க முடியும். Be very careful. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இந்த மனிதனுடைய விசுவாசத்திற்கு தட அடுத்தவனா? கூட திருவிருந்து தின்னவன் தானே, கூட திருவிருந்து சாப்பிட்டவன் தானே, கூட ஆராதிச்சவன் தானே, கூட தெய்வத்தை மகிமைப்படுத்தினவன் தானே, ஊழியத்தை முடிச்சிட்டு இயேசுக்கு கூட திரும்பி போறவன் தானே. பேசாதே, நீ சும்மா இரு. நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை செயல்பட ஆரம்பித்தால் பிசாசுக்கு தெரியும், இப்போ ரட்சிக்கப்படாத ஒருத்தனை உனக்கு விரோதமா எழுப்பினா நீ கேட்க மாட்டேன்னு தெரியும். அதனாலே ரொம்ப நேசிக்கிற மாதிரி, ரொம்ப வசனம் சொல்ற மாதிரி, ரொம்ப ஜெபிக்கிற மாதிரி, ரொம்ப வருஷ அனுபவம் உள்ளவன் மாதிரி, பெரிய ஊழியக்கார மாதிரி உன் முன்னாடி வந்து உன் வாழ்க்கையை அழிச்சு போட நினைப்பாவே. பிசாசுக்கு தெரியாதா இனி துன்மார்க்கம் சொன்னா நீ கேட்க மாட்டேன்ட்டு? அவனுக்கு தெரியும். அதனாலதான் இயேசுவோடு கூட இருந்த ஒருவனை அவன் விசுவாச கிரியையை அணைக்கும்படி சாத்தான் ஆயுதமா எடுத்தான். ஆனா கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார் பரிதிமேயு. அவரை இவன் பின்பற்றுகிறான், ஆனா அவனுடைய இருதயம் அநேகரை அமைதிப்படுத்துகிறது. பேசாதே, ஜெபிக்காதே, துதிக்காதே, சத்தமிடாதே, அப்படி செய்யாதே, இப்படி செய்யாதே, அநேகருடைய வளர்ச்சியை இவன் தடை செய்கிறான். இவன் பிசாசின் கைகூலி, இவன் பிசாசின் மகன். இவன் தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் வளர விடாதபடிக்கு ஜனங்களை இடற செய்கிறவன். தப்பு அடையாளங்கள் பைபிள் அழகா சொல்லுது. அந்த வார்த்தையை குப்பையா நினைச்சிட்டு அவன் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். ரட்சிப்பை கண்டான், விடுதலை கண்டான், சோர்ந்து போகல, மாற்றத்தை கண்டான். அவன் விசுவாசம் செயல்பட்டுச்சு, விசுவாசம் செயல்பட்டுச்சு, விசுவாசம் செயல்பட்டுச்சு.